H1N1 கிருமியின் புதிய வகை எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் இது குறித்து அச்சமடைய தேவையில்லை என்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெளிவுபடுத்தியுள்ளது. தற்போது பரவி வரும் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் வகைகள் 2025ஆம் ஆண்டிலிருந்தே புழக்கத்தில் உள்ளதாகவும் H1N1 உள்ளிட்ட பருவகால இன்ஃப்ளூயன்சா பாதிப்புகள் பெரும்பாலும் தானாகவே குணமாகக்கூடியவை என்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் மூத்த விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். காய்ச்சல், இருமல், தலைவலி மற்றும் உடல்வலி ஆகியவை பொதுவான அறிகுறிகள் என்றும் முறையான பராமரிப்பு மற்றும் ஓய்வு மூலம் பெரும்பாலானோர் குணமடைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் ஏற்கனவே ஏதேனும் உடல்நல பாதிப்புகள் உள்ளவர்களுக்கு சிக்கல்கள் ஏற்படும் அபாயம் அதிகம் இருக்கலாம் என்று அந்த மருத்துவ அமைப்பு தெரிவித்துள்ளது. அறிகுறிகள் நீடித்தாலோ, மோசமடைந்தாலோ அல்லது தீவிரமடைந்தாலோ உடனடியாக மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது அவசியம் என்றும் கூறப்பட்டுள்ளது. தொடர் கண்காணிப்பு மூலம் நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தேவையான பொது சுகாதார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது.